பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 144:13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பமும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வும் தேவ ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்வாக இருக்கும்படித்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை ஒரு குறைவும் இல்லாத நிறைவான வாழ்வாகும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நீங்கள் செழித்திருப்பீர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆத்துமாவிலும் ஆசீர்வாதம் உண்டு. சரீர பிரகாரமாகவும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் வீடும் அப்பமும் தண்ணீரும் நிறைந்த வீடாயிருக்கும். உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வீட்டிலே உங்களோடு கூட இருக்கிறார். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்கள் வீட்டு வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை நிரப்பி திருப்தியாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்கள் வீடு ஒரு ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாயிருக்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்கள் வீட்டை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருப்பார். அக்கினி மதில் சூழ உங்களை பாதுகாப்பார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக குறைவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். ஒரு குறைவில்லாமல் நன்மைகள் உண்டாகட்டும். பாதுகாத்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.